तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆண்டியையும் அரசனாக்கும் கஜகேசரி யோகம், செல்வத்தில் திளைக்க போகும் ராசிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது வியாழனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் மிகவும் ரொம்ப சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகுது. வியாழன் மற்றும் சந்திரன் எந்த ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் வியாழனின் ராசியில் 4வது 7வது அல்லது 10வது வீட்டில் இருக்கும்போது கஜகேசரி யோகம் உருவாகுது. இந்த ராஜயோகமானது ஒருவருக்கு வெற்றி, வளமை, செல்வம், மகிழ்ச்சியை அளிக்குது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இரவு 8:46 மணிக்கு சந்திரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். வியாழன் ரிஷபராசியில் குடிகொண்டுள்ளார். இந்த இணைவினால் கஜகேசரி யோகம் உருவாகுது. இதனால் 12 ராசிகளின் மீதும் ஒவ்வொரு விதமான தாக்கம் ஏற்பட உள்ளது. இந்த தாக்கம் சுப பலன்களையும் அளிக்கலாம் அல்லது அசுப பலன்களையும் அளிக்கலாம். கஜகேசரி யோகத்தால் 2025ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். கடகராசினரே, இந்த மாதம் நீண்ட நாளாக இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க போகுது. தனாதிபதி சூரியன் சஞ்சாரத்தினால எதிர்ப்புகள்லாம் விலகும், நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தது போல இருக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. வழக்குகளில் திடீர் திருப்பம் ஏற்படலாம். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால இது ஒரு யோகமான காலம்தான். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சரக்குகளை அனுப்பும் போதும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. பெரியவங்களுடன் ஆலோசனை பெறுவது சிறந்தது. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது. சமையல் செய்யும்போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையெல்லாம் மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்க போகுது. ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது எடுபடாமல் போகலாம். அரசியல் துறையினருக்கு மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்லாம் அதிகரிக்கும். ஆனால் பணவரத்து திருப்தியாக இருக்கும். மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும். உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். தெளிவான சிந்தனை இருக்கும். அடுத்தது பூசத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் மனதில் உற்சாகம் உண்டாகும். மன அமைதி ஏற்படும். வாழ்க்கை சிறப்படையும். திடீர் கோபம் டென்ஷன்லாம் ஏற்படலாம்.
கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. வீண் அலைச்சல், மனக்குழப்பம் உண்டாகலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். இந்த மாதம் நன்மையான மாதம்தான். பண வரத்து இருக்கும். இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடியும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது நல்லது. முக்கிய முடிவு எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, துர்க்கைக்கு அரளிப்பூ சாத்தி வணங்க துன்பங்கள் தீரும், மனக்கவலை அகலும். அஷ்டம சனி முடிய இன்னும் சில வாரங்களே இருக்கும். கடகராசிக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக சில கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எதிர்காலத்துக்கான திட்டமிடலாம். ஆனாலும் உத்தியோகத்தில் சில சிக்கல்கள் தொடரலாம். பல கிரகங்கள் இடமாறும். பிப்ரவரி மாதம் கடகராசினருக்கு எப்படி இருக்கும்? எந்த விஷயத்தில் கடகராசினர் கவனமாக இருக்க வேண்டும்? கடகராசிக்கு பிப்ரவரி மாதம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் பற்றி பார்க்கும் பொழுது, கடகராசிக்கு 2025ஆம் ஆண்டு, அதாவது கிரகங்களின் சேர்க்கை, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. பொருளாதாரம் நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். குருவின் அருளால் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் விலகி இனிமையான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதைலாம் அதிகரிக்க போகுது. தடைகள்லாம் விலக போகுது. முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். புகழும் மதிப்பும் அதிகரிக்கும். அனுகூலமான செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க. கடகராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் குரு வகர நிவர்த்தி பயிற்சி பலன்கள். கடகராசிக்கு மாதத்தின் துவக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி அடையும் குரு பகவான் இதுநாள் வரை இருந்த மந்த நிலையெல்லாம் மாற்றி யோகத்தை தரப்போகிறாரு. வருமானத்தை அதிகரிக்க போகிறாரு. வியாபாரிகளுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு உடனடியாக கிடைக்க போகுது. தொழிலில் 2 மடங்கு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குருவால் நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. புதிய வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலை அல்லது ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்க போகுது. கடகராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் சூரியன் பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, கடகராசிக்கு பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கிய பயிற்சிகளில் ஒன்று சூரியன். பிப்ரவரி மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களால் அதிக செலவுகள் அல்லது நஷ்டம் உண்டாகும். வரவேண்டிய தொகை கிடைக்காம கூட போகலாம். நிதானமாக இருக்க வேண்டிய காலம்தான் இது. கடகராசிக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சனி பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, கடகராசினருக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது, புதன் இணைகிறது ஆகியவை நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். திடீரென்று பெரிய வாய்ப்பு அல்லது முயற்சிக்கு வெகுமதிகள் ஆகியவை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை சாத்தியமாக இருக்க போகுது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிம்மதியாக உணரப் போகிறீங்க. சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது. கடகராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சுக்கிரன் பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரன். சொத்து வசதி வாய்ப்புகள் பெருகி பொருளாதாரம் மேம்படும். மூத்தவர்களால் ஆதாயம் அடைவீங்க. நிலம், வீடு, நகைகள் வாங்கும் யோகமும் உள்ளது. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அடுத்தது கடகராசினர் பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டியது. கடகராசியினர் பிப்ரவரி மாதம் 2ஆம் பாதியில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை கவனமாக கையாள வேணும். வருமானம்லாம் உயரும். வேலையில் நல்ல மாற்றம் தெரியும் என்றாலும் கூட அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருந்தாலும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்காது. அதனால் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணுங்க கடகராசிக்காரவங்க.